ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் வணக்கம். டிஎன்பிஎஸ்சி கவர்மெண்ட் எக்ஸாமில் 100 கொஷின் கட்டாயமாக தமிழ்லேருந்து கேட்பாங்க. ஸோ அந்த 100 கொஷினுடைய மாடல் கொஷின் தான் இந்த வீடியோ பதிவில் பார்க்க போதும். ஸோ அதனால் எந்த இடத்தையும் தள்ளி பார்க்காம வீடியோவை தொடர்ச்சியாக பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். கொஷின் 1, 8 தொகை நூல்களில் முதலாவது வைத்து எண்ணப்படும் நூல் நற்றிணை. கொஷின் 2, அகத்தினையும் புறத்தினையும் சேர்த்து கூறும் 8 தொகை நூல் எது? விடை பரிபாடல். கொஷின் 3, தவறான இணையை தேர்வு செய்க. முல்லை அதற்கு ஆசிரியர் நப்பூதனார், முல்லை நப்பூதனார். கொஷின் 4, பின்வருவனவற்றுள் தவறானதை தேர்வு செய்க. விடை கம்பரை ஆதரித்த வள்ளல் சீதகாதி. இந்த கூற்று தவறானது. கம்பரை ஆதரித்த வள்ளல் சடையப்ப வள்ளல். கம்பரை ஆதரித்தவர் சடையப்ப வள்ளல், அதனால ஞாபகம் வச்சுக்கோங்க. கொஷின் 5, செல்வ செவிலி இலக்கண குறிப்பு உருவகம். உருவகம் அப்படின்னதுன்னா உவாமிக்கப்படும் பொருளுக்கும் உவாமிக்கும் உள்ள வேறுபாடு இல்லாமல் இரண்டும் ஒன்றே என்ற மாதிரி சொல்றது தான் உருவகம். செல்வ செவிலி அது உருவகம். கொஷின் 6, கொன்றேறி யானை போர் கண்டெற்றால் தன் கை தொன்று உண்டாக செய்வான் வினை இவ்வடிகளில் கை தோன்று பொருள் யாது? விடை கைப்பொருள். கொஷின் 7, பற்றுக பற்றற்றான் பற்றினை அப்பற்றை பற்றுக பற்று விடற்கு எதுகை வகையை கண்டுபிடிக்கவும். விடை கூழை மோனை. பாடலில் அடிதோறும் முதலெழுத்து ஒன்றி வருவது, அதாவது 3 சீர்களில் முதலெழுத்து ஒன்றி வருவது கூழை மோனை. அழக்கொண்ட எல்லா அழப்போ இழப்பினும் இந்த அடியில் அமைந்துள்ள எதுகையை தேர்க. மேற்கதுவாய் எதுகை அப்படின்னா என்னதுன்னா சீர்தோறும் 2ஆம் எழுத்து, அதாவது முதல் சீரும் 3ஆம் சீரும் 4ஆம் சீரும் நல்லா கவனிச்சு பாருங்க. ழா 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 இந்த ஒன்று வருது இல்லையா, 2ஆம் எழுத்து, அந்த மாதிரி வந்துச்சுன்னா அதுதான் மேற்கதுவாய் எதுகை. கொஷின் 9, தன்வினை வாக்கியத்தை தேர்க. அப்புதி அடிகள் நான்மறை கற்றார். கொஷின் 10, இலக்கண குறிப்பு தருக. கங்கையும் சிந்துவும் இது எண்ணுமை. கொஷின் 11, சால தவ முதலிய உரி சொற்களில் பின்வரும் வல்லினம் மிகும். கொஷின் 12, தாழ்ப்புந்துறை என்ற சொல்லுக்குரிய இலக்கண குறிப்பு தருக. விடை வினைத்தொகை. பின்வரும் தொடரில் உள்ள நிகழ்கால வினைமுற்று தேர்வு செய்க. நிகழ்காலம் என்பது இப்ப நடந்து கொண்டு இருக்கிறது, அப்பனா பழிக்கிறது என்பது நிகழ்கால வினைமுற்று. கொஷின் 14, படி என்ற வேர் சொல்லில் இருந்து வினை எச்சத்தை உருவாக்குக. விடை படித்து. கொஷின் 15, கல் என்னும் வேர் சொல்லில் பதம் அறிக. விடை கற்றல். கல் என்பது கற்றல். கொஷின் 16, இயல்பானது வேர் சொல்ல அறிக. விடை இயல்பு. கொஷின் 17, ஏ என்ற ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள் அம்பு. கொஷின் 18, குழவியும் பாடத் தெரியும் தொடரில் உள்ள பிழையை நீக்கி சரியான தொடரை தேர்ந்தெடுக்க. விடை குழலைக்கு பாடத் தெரியும். தமிழ் சொல்லை கண்டறிக. விடை மணிமுடி. கொஷின் 20, பொருந்தாத இணையை சுட்டுக. மருதம் அதற்கு நண்பகல் இருக்கு, ஸோ அது பொருந்தாதது. மருதம் அதற்கு வைகரை. நண்பகல் அதற்கு பாலை. கொஷின் 21, மிசை என்பதற்கு எதிர் சொல். மிசைன்னா மேல், மேல் அதற்கு எதிர் சொல் கீழ். அப்ப மிசை என்பதன் எதிர் சொல் கீழ். கொஷின் 23, கலைசெல்வி கட்டுரை எழுதினாள். இத்தொடர்க்குரிய சரியான எதிர் சொல்லை தருக. விடை கலைசெல்வி கட்டுரை எழுதில்லல் என்பது எதிர் சொல். கொஷின் 83, பொறுத்துக. 4ஆம் வேற்றுமை உருபு கூ, 5ஆம் வேற்றுமை உருபு இன், 6ஆம் வேற்றுமை அதற்கு உருபு அது, 7ஆம் வேற்றுமைக்கு கண். 8 வேற்றுமை இருக்கு. அதுல முதல் வேற்றுமைக்கும் 8ஆம் வேற்றுமைக்கும் உருபு இல்லை. மீதம் இருக்கிற வேற்றுமைக்கு உருபு ஐ, ஆள், கூ, இன், அது, கண். கொஷின் 24, கீழ்கண்ட கூற்றுகளுள் சரியானவற்றை தேர்வு செய்க. ஆப்ஷன் பி 2, 3 சரி. இவர் காலம் கிபி 18ஆம் நூற்றாண்டு. தாயுமானவர் திருப்பாடல் திரட்டு என்பது இவர் இயற்றிய நூல். ஃபர்ஸ்ட் ஆப்ஷனை பாருங்க. தாயுமானவர் பிறந்த ஊர் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் உள்ள திருமறைக்காடுன்னு வந்திருக்கணும். ஆப்ஷன் 4 எப்படி வந்திருக்கணும்னா திருச்சியை ஆண்ட விஜய ரகுநாத சொக்கலிங்கரிடம் அரசு கணக்கராக பணியாற்றியவர் தாயுமானவர். கொஷின் 25, தாயுமானவர் ஆற்றிய பணி. விடை அரசு கணக்கர். கொஷின் 26, தென்ன ஆப்பிரிக்க வரலாற்றில் யாருடைய பெயர் நிலைத்து நிற்கும் என்று காந்தியடிகள் குறிப்பிட்டுள்ளார். விடை தில்லையடி வள்ளியம்மை. கொஷின் 27, உலகம் உருண்டையானது என்பதை தம் தொலைநோக்கியால் கண்டறிந்து சொன்னவர் யார்? விடை கலிலியோ. கொஷின் 28, தமிழுக்கு
அரும்பணி ஆற்றிய அமெரிக்க பேரரசர்களின் ஒருவர். விடை ஜேம்ஸ் பிராங்கா. கொஸ்டின் 29. இங்கே ஒரு தமிழ் மாணவன் உறங்கிக் கொண்டிருக்கிறான் என்று தன் கல்லறையில் எழுத சொன்னவர் யார்? விடை ஜி.இ. போப். கொஸ்டின் 30. வீறுநடை செம்மொழி தமிழ்மொழி உலகம் வேரூன்றிய நாள் முதல் உயிர்மொழி என்று தமிழின் பெருமையை பறைசாற்றியவர் யார்? விடை பாவலேறு பெருஞ்சித்திரனார். கொஸ்டின் 31. துரைமாணிக்கம் என்பது இவரின் இயற்பெயர். விடை பெருஞ்சித்திரனார். கொஸ்டின் 32. திராவிட மொழிகளின் ஆய்வுகளுக்கு பங்களிப்பு செய்தவர்களில் குறிப்பிடத்தக்கவர் யார்? விடை தே.பொ. மீனாட்சி சுந்தரனார். கொஸ்டின் 33. பரிதிமாற் கலைஞர் நடத்தி வந்த ஞானபோதினி என்னும் இதழை தொடங்கி வைத்தவர் யார்? விடை மு.சி. பூர்ணலிங்கம். கொஸ்டின் 34. கவிதையை வாசிப்பது நமது சிந்தனையும் சலனத்தை ஊக்குவிப்பதற்கு ஒரு தூண்டுகோல் என கூறியவர் யார்? விடை புதுமைப்பித்தன். கொஸ்டின் 35. தொல்காப்பியத்தில் நாடக பாங்கிலான உணர்வுக்கு இலக்கணம் வகுத்த இயல். விடை மெய்ப்பாட்டியல். கொஸ்டின் 36. பண்ணோடு கலந்து தாளத்தோடு கூடியும் பாடும் கலை எது? விடை இசைக்கலை. கொஸ்டின் 37. சட்டம் ஒரு இருட்டறை, அதில் வழக்கறிஞர் வாதம் ஒரு விளக்கு என்று கூறியவர் அண்ணா. கொஸ்டின் 38. தமிழக அரசின் தமிழ் வளர்ச்சித்துறை பரிசு பெற்ற சுரதாவின் நூல் எது? விடை தேன்மழை. கொஸ்டின் 39. இரட்டை கிளவி போல் இணைந்தே வாழுங்கள், பிரிந்தால் பொருள் இல்லை என்று பாடியவர் யார்? விடை சுரதா. பாரதிதாசன் இயற்றிய நாடக நூல் பிசிராந்தையார். கொஸ்டின் 41. கொஸ்டின் 41. நாமக்கல் கவிஞருக்கு பத்ம பூஷன் விருது வழங்கி சிறப்பித்தது யார்? விடை நடுவண் அரசு. கொஸ்டின் 42. சித்தர்களின் ஆதி சித்தராக கருதப்படுபவர் திருமூலர். கொஸ்டின் 43. லிட்டன் பிரபு எழுதிய ரகசிய வழி என்ற நூலை தழுவி வெளிவந்த நூல் மனோன்மணியம். கொஸ்டின் 44. மனோன்மணியத்தை இயற்றியவர் சுந்தரம் பிள்ளை. கொஸ்டின் 45. செங்கிறை பருவம் பிள்ளைத்தமிழில் 2ஆம் பருவம். குழந்தை பிறந்து 11வது மாதம் தான் செங்கிறை பருவம். கொஸ்டின் 46. பெரிய புராணத்திற்கு சேக்கிழார் இட்ட பெயர் திருத்தொண்டர் புராணம். கொஸ்டின் 47. சுந்தரம் பிள்ளையை போற்று முகமாக தமிழக அரசு நிறுவியது யாது? விடை பல்கலைக்கழகம். பல்கலைக்கழகம் எங்க இருக்குன்னா திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கு. கொஸ்டின் 48. பொருளறிந்து பொறுத்துக. தடக்கர் பெரிய யானை, எண்கு கரடி, உள்ளுகிர் கூர்மையான நகம், தெரிசனம் காட்சி. கொஸ்டின் 49. குண்டலகேசியின் கதை தலைவி. குண்டலகேசி அவளின் வேர்பெயர். விடை பத்தரை. கொஸ்டின் 50. கவுந்தி அடிகள் எந்த மதத்தை சார்ந்த துறவி? கவுந்தி அடிகள் சமண பெண் துறவி. இவங்க சிலப்பதிகாரத்தின் கதை மாந்தரா வருவாங்க கவுந்தி அடிகள். கொஸ்டின் 51. சிலப்பதிகாரத்தின் தொடர்ச்சியாக கருதப்படும் நூல் யாது? விடை மணிமேகலை. கொஸ்டின் 52. அறம் எனப்படுவது யாதென கேட்பின் மறவாது இது கேள், மண்ணுபார்க்கெல்லாம் உண்டியும் உடையும் உரையிலும் இவ்வடிகள் இடம்பெறும் நூல் எது? விடை மணிமேகலை. கொஸ்டின் 53. குறுந்தொகை நூலின் பாவகை யாது? விடை அகவற்பா. துடியன் நாயுனன் தோல் செருப்பு ஆர்த்த பேர் அடியன் அல் செறிந்தன்ன நிறத்தினான் இக்கூற்றுக்குரியவர் யார்? விடை குகன். கொஸ்டின் 55. 11 கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று ஏலாதி. கொஸ்டின் 56. பெருமுத்திரைகள் பற்றிய குறிப்புகள் அமைந்துள்ள நூல் யாது? விடை நாலடியார். கொஸ்டின் 57. கல்விக்கு விளக்காக விளங்குவது எதுவென்றால் அவர்களிடம் உள்ள நல்லெண்ணங்கள் ஆகும். கொஸ்டின் 58. பொருட்பாலின் இயல்கள். விடை அரசியல், அங்கவியல், ஒழிப்பியல். கொஸ்டின் 59. வேய்ப்புற தோல் என்ற உவமை தொடருக்கு பொருத்தருக. விடை மூங்கில் போன்ற தோல். கொஸ்டின் 60. பிறவினை தொடரை கண்டறிக. விடை எழிலரசி சிலப்பதிகாரம் கற்பித்தாள். கொஸ்டின் 61. தாய்மொழியை உயிராக போற்றுமாறு ஆசிரியர் மாணவர்களிடம் கூறினார். பொருத்தமான வாக்கியத்தை தேர்ந்தெடுக்க. ஒரு செய்தியை அடுத்தவர் கூறுவது போல் அமைவது அயர்கூற்று வாக்கியம். பாத்திமா திருக்குறள் கற்பித்தாள். இது பிறவினை வாக்கியம். கொஸ்டின் 63. அவன் சித்திரையான் எவ்வகை பெயர்? சித்திரை என்பது அது ஒரு காலகட்டத்தை குறிக்கும், அதாவது ஒரு மாதம். அதனால இது காலப்பெயர். கொஸ்டின் 64. வேற்றுமை உருபை இணைத்து தொடரை ஒழுங்குபடுத்தி எழுதுக. மாணவர்கள் வட்டமாக உட்கார செய்க.
விடை மாணவர்களை வட்டமாக உட்கார செய்க. சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குதல். நேற்று மாலை மலையின் மீது மழை பெய்தது. கொஸ்டின் 66 அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்க. கண், காடை, கீரன், கெண்டை, கொன்றை. சொல்லுக்கேற்ற பொருள் அறிக. வலிமை என்பதற்கு திண்மை என்பது பொருள். சரியான இணையை தேர்ந்தெடு. மறை, மறை. ஃபர்ஸ்ட்ல இருக்கிற அந்த மறைக்கு மான், இரண்டாவது இருக்கு இல்லையா அந்த மறைக்கு வேதம். ஜெராக்ஸ் ஆங்கில சொல்லுக்கு தமிழ் சொல் ஒளிநகல். கொஸ்டின் 70 மா ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள் பெரிய. பாகற்காய் பிரித்து எழுதுக. பாகு கூட்டல் அல் கூட்டல் காய் பாகற்காய். கொஸ்டின் 72 பைநினம் பசுமை கூட்டல் நினம். கொஸ்டின் 73 திருத்தொண்டர் புராணம் என்ற அடைமொழியால் அழைக்கப்பெறும் நூல் பெரிய புராணம். கொஸ்டின் 74 மூன்றடி சிற்றலையும் 6 அடி பேரலையும் கொண்ட அகவற்பாக்களால் ஆன நூல் எது? விடை ஐங்குறு நூறு. கொஸ்டின் 75 தவறான இணை எது? அகத்திக்கீரை தோல் நோய்களை குணப்படுத்தும். கண்ணையும் கொடுத்துருக்காங்க, அது பொருந்தாத இணை. கொஸ்டின் 76 பொருந்தாத இணை எது? வடமலையில் இருந்து வந்தது கரிமிளகு. இது பொருந்தாத இணை. வடமலையில் இருந்து வந்தது பொன்னும் மணிக்கற்களும். கொஸ்டின் 77 அகர வரிசைப்படுத்துக. மருக்கை, மிளகு, முசிறி, மூதூர், மேற்கு மலை. தென்னாட்டை தன்னந்தனியே ஆண்ட பெண் அரசி என்னும் புகழை பெற்றவர் யார்? விடை ராணி மங்கம்மாள். கொஸ்டின் 79 காடுகளில் வாழ்ந்த மக்கள் விலங்கின் பெயர் கொண்டு அமைந்த ஊரின் பெயர் என்ன? விடை ஆட்டையாம்பட்டி. கொஸ்டின் 80 இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்தை உருவாக்கிய சிற்பி யார்? விடை அம்பேத்கர். அறிஞர் அண்ணாவின் கவிதைகள் தமிழ் பீடம் என்னும் இதழில் வெளியிடப்பட்டுள்ள ஆண்டு எது? விடை 2005. கொஸ்டின் 82 தமிழில் சதுரகராதி என்னும் அகர முதலியை வெளியிட்டவர் வீரமாமுனிவர். கொஸ்டின் 83 தபோலி என்னும் சிற்றூர் எந்த மாநிலத்தில் உள்ளது? விடை மராட்டிய மாநிலம். கொஸ்டின் 84 பதிமார் கலைஞர் என்று போற்றப்படக்கூடியவர் யார்? விடை வி. சூரிய நாராயண சாஸ்திரியார். கொஸ்டின் 85 தமிழே மிகவும் பண்பட்ட மொழி என்று பாராட்டியவர் யார்? விடை மார்க்ஸ் முல்லர். கொஸ்டின் 86 இன்றைய மொழியியல் வல்லுநர்கள் பேணி பின்பற்றத்தக்க வழிமுறைகளை தொல்காப்பியம் கூறுகிறது என்றவர் யார்? விடை எமினோ. விளையாட்டின் அடிப்படை நோக்கம் போட்டி. ஒருவர் மட்டும் பார்க்கும் படக்கருவியை கண்டுபிடித்தவர் யார்? விடை எடிசன். எழுத்து இதழினை தொடங்கி நவீன தமிழ் இலக்கிய மறுமலர்ச்சிக்கு வித்திட்டவர்? விடை சீசு செல்லப்பா. கொஸ்டின் 90 வழக்குரைஞராகவும் இந்து சமய அறநிலை பாதுகாப்புத்துறை அலுவலராகவும் பணியாற்றிய கவிஞர் நா. பிச்சமூர்த்தி. கொஸ்டின் 91 ஒரு பூவின் மலர்ச்சியையும் ஒரு குழந்தையின் புன்னகையும் புரிந்து கொள்ள அகராதிகள் தேவைப்படுவதில்லை, பாடலும் அப்படித்தான் என்று கூறியவர் யார்? விடை ஈரோடு தமிழன்பன். கொஸ்டின் 92 தமிழகத்தின் வேர்ஸ்வர்த் என்று பாராட்டப்படும் கவிஞர் யார்? விடை வாணிதாசன். கொஸ்டின் 93 வாழ்வெனில் செம்மையை செய்பவன் நீயே என்ற பாடலை தமிழ் வாழ்த்தாக ஏற்றுக்கொண்டுள்ள அரசு எது? விடை புதுவை அரசு. கொஸ்டின் 94 இளங்கோவடிகள் தண்டமிழ் ஆசான் சாத்தன் நன்னூர் புலவன் என்று யாரை பாராட்டியுள்ளார்? விடை சீத்தலை சாத்தனார். கொஸ்டின் 95 பாகிசர், அப்பர், தர்மசேனர், தண்டகவேந்தர் என்றெல்லாம் அழைக்கப்படுபவர் யார்? விடை திருநாவுக்கரசர். கொஸ்டின் 96 ஏறுமுனைக்கு நேரிங்கே எதுவுமே இல்லை என்றும் நம்ம வாழ்விலே பஞ்சமில்லை என்ற பாடலின் ஆசிரியர் யார்? விடை மருதகாசி. கொஸ்டின் 97 காவடி சிந்தின் தந்தை என அழைக்கப்படுபவர்? விடை சென்னிக்குளம் அண்ணாமலையார். கொஸ்டின் 98 கலிங்கத்து பரணி நூலின் அமைந்துள்ள தாழிசைகளின் எண்ணிக்கை? விடை 599. அடுத்ததா கொஸ்டின் 99 நாயின் வாயினி தன்னை நீரென நவ்வி நாவினால் நக்கி விக்குமே. ஒரு மான் பாலைவனத்தில் இருக்கும் பொழுது அந்த மானுக்கு தண்ணி கிடைக்காம நெருப்புல இருந்து தண்ணி கிடைச்சா கூட குடிக்கிற நிலைமைக்கு இருக்கு. அந்த நேரத்தில் ஒரு செந்நாயின் வாயிலிருந்து வடியும் அந்த எச்சில் இருக்கு இல்லையா, அந்நீரையும் குடிக்கும் மான். செந்நாய்க்கு பயப்படுகிற மான் கூட தாகத்தால் இச்செயலை செய்கிறது. இது காடு பாடுவதாக அமைந்த கற்பனை. இந்த பாடல் அடிகள் எதில் வருதுன்னா கலிங்கத்து பரணி. கொஸ்டின் 100 அதியமானின் தூதராக அவ்வை சென்றதை குறிப்பிடும் நூல் எது? விடை புறநானூறு.
டிஎன்பிஎஸ்சி கவர்மெண்ட் எக்ஸாமில் பொது தமிழ்லேருந்து 100 கொஷின் இப்படி தான் கேட்பாங்க. இந்த மாடல் கொஷின் பேப்பர் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் அண்ட் ஆல் தி பெஸ்ட். அடுத்த வீடியோ பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.